ورحمة الله وبركاته. الله أكبر الله أكبر الله أكبر. لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فلما بلغ معه السعي قال يا بني إني أرى في المنام أني أذبحك فانظر ماذا ترى. قال يا أبت افعل ما تؤمر ستجدني إن شاء الله من الصابرين. وقال الله تعالى سلام على إبراهيم. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات فإنما لامرئ ما نوى أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இமாம்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். நாம் வாழும் காலமெல்லாம் அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு இறை வணக்கங்களை உடன் ஆரோக்கியத்தோடு செய்வதற்குண்டான தௌஃபீகை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் பரிபூர்ணமாக தந்தல் புரிவானாக. நம்முடைய வாழ்நாளில் இறைவன் நேசிக்கக்கூடிய மக்களாக இந்த உலகில் வாழ்வதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்தல் புரிவானாக. இந்த உலகில் நாம் செய்கின்ற எல்லா விதமான அமல்களையும், வணக்கங்களையும், ஸலவாத்துகளையும், திக்ர்களையும் ஏற்றுக்கொண்டு அதற்குண்டான கூலிகளை இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் பரிபூர்ணமாக தந்தல் புரிவானாக. நாம் வாழும் காலங்களில் மருத்துவமனை செலவுகள், அதன் சிரமங்கள், அதன் கஷ்டங்களில் இருந்து அல்லாஹ் தஆலா நம் அனைவருடைய பாதுகாத்தல் புரிவானாக. நோய் நொடி இல்லாத வாழ்க்கை, உடல் ஆரோக்கியத்தோடு வாழ்வதற்கு நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்து அருள் புரிவானாக. இறையிலமான கஅபத்துல்லாஹை சென்று ஹஜ் உம்ரா செய்வதற்குண்டான தௌஃபீகை நஸீபையும் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் பரிபூர்ணமாக தந்தல் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, துல்ஹஜ் மாதம் பிறை 9 அரஃபாவுடைய நாள். சென்ற வாரம் சொன்னது போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் இந்த அரஃபாவுடைய நாள் வெள்ளிக்கிழமையாக அமைந்த அந்த ஒரு அற்புத தினமாக இன்றைக்கு நமக்கு எல்லாம் அமைந்திருக்கிறது. ஒரு அற்புதமான நாள் அரஃபாவுடைய தினம். இன்றைக்கு ஹஜ்ஜுக்கு சென்ற அனைவர்களும் அங்கே ஈதுல் அத்ஹாவை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அவர்கள் ஹஜ்ஜினுடைய காலங்களில் செய்த எல்லா விதமான அமல்களையும் ஏற்றுக்கொண்டு அவருடைய அனைவருடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் தஆலா மக்பூலான ஹஜ்ஜாக, மப்ரூரான ஹஜ்ஜாக ஆக்கி அவர்கள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து அன்று பிறந்த பாலகனை போன்று அவங்களுடைய ஊர்களுக்கு திரும்புவதற்கு அல்லாஹ் தஆலா அனைத்து ஹாஜிமார்களுக்கும் அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்து அருள் புரிவானாக. ஆமீன். அப்ப இன்றைக்கு வெளிநாடுகளில் பெருநாள் அரஃபாவுடைய நாள், அல்லாஹ்வுடைய கிருபை நாள். நாளை நாம் பெருநாள் ஈதுல் அத்ஹா கொண்டாடப்பட இருக்கிறோம். ஈதுல் அத்ஹா தியாக திருநாள் என்று சொல்வார்கள். அங்கே ஈகை திருநாள், பெருநாள், அதாவது ஈதுல் ஃபித்ர் என்பது ஈகை பெருநாள். அப்ப இது தியாக திருநாள்.
அப்ப மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கம் வருடத்தில் 2 நாட்களை நமக்கு பெருநாளாக்களாக கொண்டாடப்படக்கூடிய நாட்களாக நமக்கு தந்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்று தந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் 2இல் ஒரு நாள் தான் ஈதுல் அத்ஹாவுடைய தினம், தியாக திருநாள் என்று சொல்வார்கள். அந்த ஈதுல் அத்ஹா பெருநாளாக, தியாக திருநாளாக வந்தவருடைய நோக்கம் என்ன, அந்த நோக்கங்கள் என்ன என்பதை ஒவ்வொரு இஸ்லாமிய ஆண்களும் பெண்களும் சிறுவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும், அவசியமாக இருக்கிறது. நான் பெருநாள் கொண்டாடுறோம், புத்தாடை அணிகிறோம், பெருநாள் தொழுகிறோம், முடிச்சுட்டு அந்த கடமை குர்பானி என்ற கடமையை கொடுக்கிறோம், அனைவருக்கும் பிரித்து கொடுக்கிறோம், அனைவருக்கும் இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த கரிகளை பிரித்து கொடுக்கிறோம் என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதனுடைய பின்னணி என்ன, அதனுடைய வரலாறு என்ன, ஏன் இப்படி ஒரு தினத்தை இறைவன் கொண்டு வந்திருக்கிறான் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். குர்ஆன் அல்லாஹ் சொல்றான். அதுக்கெல்லாம் காரணம் யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டும்தான். فلما بلغ معه السعي قال يا بني إني أرى في المنام أني أذبحك فانظر ماذا ترى قال يا أبت افعل ما تؤمر ستجدني إن شاء الله من الصابرين. سورة الصافات. அல்லாஹ் எல்லா நபிமார்களுக்கும் சோதனையான ஒரு காலத்தை கொடுத்திருக்கிறான், ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். அந்த சோதனையிலிருந்து வெற்றி பெற்ற பிறகு இறைவன் சொல்லக்கூடிய வார்த்தை சூரத்து ஸாஃபாத்தில் வருகிறது. அந்த வார்த்தை ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் பெண்களுடைய உள்ளத்திலும் பதிய வைக்க வேண்டும். ஒரு 4 வார்த்தை 5 வார்த்தை குர்ஆனில் வரக்கூடிய வார்த்தை. இந்த வார்த்தைகள், இந்த ஆயத்துக்களை நமக்கு ஒரு சோதனை ஏற்படுகின்ற பொழுது, மன சோர்வு ஏற்படுகின்ற பொழுது, கண் திருஷ்டி ஏற்படுகின்ற பொழுது, குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது, வியாபாரத்தில் பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது, குடும்ப விஷயங்களில் சண்டை சச்சரவுகள் ஏற்படுகின்ற பொழுது, இதெல்லாம் தீர்வு கிடைக்கணும், நமக்கு வெற்றி கிடைக்கணும், ஆனந்தமான வாழ்க்கை வேண்டும், சந்தோஷமான வாழ்க்கை வேண்டும், வியாபாரத்தில் பரக்கத்து வேண்டும், உடல் ஆரோக்கியத்தில் பரக்கத்து வேண்டும், கண் திருஷ்டியிலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் என்றால் ஒவ்வொரு இஸ்லாமிய சொந்தங்களும் ஆண்களும் பெண்களும் சிறுவர்களும் இந்த 5 ஆயத்துக்களை ஆணித்தரமாக பதிந்து வைப்பது ரொம்ப இல்லை. நபிமார்களுக்கு சோதனைகள் வெற்றியை கொடுத்த போது அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, இந்த வார்த்தை அல்லாஹ் நமக்கு வெற்றியை தரணுமா இல்லையா, நமக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை ஆனந்தத்தை தரணுமா இல்லையா, இந்த வார்த்தைகளை நீங்கள் கண்டிப்பான முறையில் சொல்லுங்கள். ஒன்று சூரத்துல் யாசீன்ல வரக்கூடிய வார்த்தை சலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம், முதல் வார்த்தை. இரண்டாவது இந்த சூரத்து ஸாஃபாத்தில் வரக்கூடிய வார்த்தை, ஒரு கண் திருஷ்டி ஏற்படுகின்ற பொழுது, சோதனை ஏற்படுகின்ற பொழுது, சந்தோஷமான நிலையில் நீங்கள் இந்த ஆயத்துக்களை, குர்ஆனுடைய வசனங்கள் தான் நான் சொல்றேன், குர்ஆனுடைய ஆயத்துக்களை ஓதுங்கள், உங்களுக்கு ஆனந்தம் கிடைக்கும், வெற்றி கிடைக்கும், அந்த தியாகத்தினுடைய கூலி மனப்பூர்வமாக இறைவன் உங்களுக்கு தருகிறார். ஏன்னா இன்றைக்கு உள்ள நிலவரப்படி ஹஜ் பெருநாள் ஆடையோ மாடையோ விளக்குவது என்பது ஒரு தங்கத்துக்கு வேறுவதற்கையாக இருக்கிறது. இன்னைக்கு விலைவாசியினுடைய உயர்வு காரணமாக அந்த குடும்பத்தார்களுடைய சிரமத்துக்கு மத்தியிலும் கஷ்டங்களுக்கு மத்தியிலும் தங்களுடைய குடும்ப தேவைகள் இருந்த பட்சத்திலும், அதுவும் குறிப்பாக பள்ளிக்கூடங்கள் இப்போதுதான் ஆரம்பமாக இருக்கிறது, ஆரம்பமாக 1 வாரம் தான் ஆகுது. அதற்குண்டான பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டக்கூடிய அந்த சூழலிலும் சரி, அல்லாஹ் நமக்கு ஒரு கடமையாக்கக்கூடிய இந்த குர்பானி என்னும் ஈதுல் அத்ஹா அந்த நாளில் குர்பானி என்னும் கடமையை நான் இறைவனுக்காக என்னுடைய பொருளாதாரத்தை தியாகம் செய்ய போகிறேன் என்று எண்ணற்ற இஸ்லாமிய சொந்தங்கள் நியத் செய்து இஸ்லாமிய சகோதரர்கள் அதை கொடுப்பதற்கு தயாராக வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ் அந்த குர்பானியை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய காரியங்கள் ஹாஜத்துக்களை அல்லாஹ் பரிபூர்ணமாக கொடுத்து அருள் புரிவானாக. ஆமீன். முதல் வார்த்தை. இரண்டாவது வார்த்தை சூரத்து ஸாஃபாத்தில் வரக்கூடியது சலாமுன் அலா இப்ராஹீம். எப்போ இந்த வார்த்தையை அல்லாஹ் சொல்றான் தெரியுமா? எப்போ இந்த வார்த்தையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான். அதுதான் மேல் வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஹஜ் பெருநாள் வந்ததனுடைய நோக்கமும் அதுதான். நமக்கு அதான் குர்ஆன் வசனம் சொல்லுது. நம்ம அந்த வரலாறை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஹஜ் பெருநாள் ஏன் வந்துச்சு? வருஷம் நம்ம கொண்டாடுறோம். ஈதுல் அத்ஹா சிறப்பா கொண்டாடுறோம், ஆனந்தமா கொண்டாடுறோம், குடும்பங்களோடு கொண்டாடுகிறோம், சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறோம், பொருளாதாரத்தை தியாகம் செய்கிறோம் அல்லாஹ்வுக்காக, இறைவனுக்காக. அதனுடைய நோக்கம் என்ன, அதனுடைய பின்னணி என்ன, அதனுடைய வரலாறு என்ன? فلما بلغ معه السعي قال يا بني فلما بلغ معه السعي என்னுடைய மகனே இங்க வா.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த மகன் அழைக்கிறாங்க. பலம்மா பலம்மா சாய், இந்த வாப்பா சின்ன பையன், நடந்துக்கூடிய சின்ன பையன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். சாய் யாமுனைய, என்னுடைய மகனே, இன்னி அரா ஃபில் மனாம், நேற்று இரவு நான் ஒரு கனவு கண்டேன். இன்னி அரா ஃபில் மனாம், நேற்று இரவு நான் ஒரு கனவு கண்டேன். என்ன கனவு தெரியுமா மகனே? நான் கண்ட கனவு என்ன தெரியுமா? நபிமார்களுடைய கனவு என்பது வஹி, அவர்களுக்கு சொல்லப்படக்கூடிய வஹி. அவர்கள் அதை நடத்தியாக வேண்டும். நபிமார்கள் சொல்லுங்க வாப்பா, சின்ன பிள்ளை சொல்லுங்க வாப்பா. அன்னி அது வஹக ஃபன்துர் மாதா தரா, அந்த கனவு அன்னி அது வஹக, உன்னை நான் அறுப்பது போல கனவு கண்டேன். உன்னை அறுப்பது போல நான் கனவு கண்டேன். குர்ஆனுடைய வசனங்கள், ஆயத்துடைய வசனங்கள் நான் சொல்றேன். அப்படியே வாப்பா, சின்ன பிள்ளை துடிச்சு போகல, அழுகல, பாப்பா என்ன அறுக்காதீங்கன்னு சொல்லல. சின்ன பிள்ளை, அவரும் மிகப்பெரிய ஒரு அற்புத நபி. பல ஆண்டுகள் ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இறைவனிடம் துஆ கேட்டு 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 பெற்றெடுத்த ஒரு அற்புதமான குழந்தை தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். பல ஆண்டுகள் கழித்து இறைவன் கொடுத்த ஒரு பொக்கிஷம் தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அவரு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே வாப்பா தொண்ணூறு மாதா எப்படி பார்த்தீங்க அப்படி செய்யுங்க. அல்லாஹ்வுடைய உத்தரவு, அது அல்லாஹ்வுடைய வஹி. ஆலயா தஃஅல் மா துமர் சதஜினி இன்ஷா அல்லாஹ் லஸ்ஸாலிஹ். நீங்க எப்படி கனவுல பார்த்தீங்களோ அப்படியே நீங்க செய்யுங்க. பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கிறார் என்ற ஒரு வார்த்தையை சொல்கிறார். பெற்றெடுத்த மனம் எப்படி இருக்கும்? இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு பெற்றெடுத்த பிள்ளைங்களுக்கு லைட்டா ஒரு அடிபட்டா, ஒரு கீரல் விழுந்தா, நகம் கீசினா, ரத்தம் வந்தா நம்ம தாங்க முடியலாம். இன்றைக்குள்ள சூழல் சொல்றேன், விஞ்ஞானம் பிறகக்கூடிய இந்த சூழல்ல சின்ன ஒரு பிள்ளைங்களுக்கு ஒரு தலைவலி, காய்ச்சல், ஜலதோஷம் வந்தா கூட நம்மளால தாங்க முடியல. அதுக்கு எப்படியாவது சரி பண்ணணும், சீக்கிரம் சரியாகணும் அப்படிதான் நினைக்கிறோம். அது பெத்த உள்ளம் துடிக்கத்தான் செய்யும். அதுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அங்கே நிகழக்கூடிய வரலாறோ அங்க போனாங்க, கத்தி அறுபடல அப்படின்னு வரலாறு அதிகமா கேள்விப்பட்டோம்னு வச்சுக்கீங்களேன். பிறகு சொர்க்கத்திலிருந்து ஒரு ஆடு கொண்டு வரப்பட்டது. இதெல்லாம் அந்த காரியம் முடித்த பிறகு அல்லாஹ் சோதித்த அந்த சோதனையிலிருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெற்றி பெற்ற பிறகு இறைவன் சொல்லக்கூடிய வார்த்தை தான் ஸலாமுன் அலா இப்ராஹிம், இப்ராஹிமே உங்களின் மீது அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். அல்லாஹ்வுடைய சலாம் கிடைப்பது மிகப்பெரிய பாக்கியம் இந்த உலகத்தில். அல்லாஹ்வுடைய அருள் கொடை கிடைப்பது மிகப்பெரிய பாக்கியம் இந்த உலகத்தில். அல்லாஹ்வுடைய ரிலா கிடைப்பது மிகப்பெரிய பாக்கியம் இந்த உலகத்தில். நபிமார்களுக்கு கிடைத்தது நமக்கு கிடைக்கணுமா? கண்டிப்பாக கிடைக்கணும். அல்லாஹ்வுடைய சலாமத், அல்லாஹ்வுடைய சாந்தி, அல்லாஹ்வுடைய ரிலா, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம், அல்லாஹ்வுடைய அன்பு இந்த உலகத்தில் வாழ்கின்ற வாழ்க்கையிலே நமக்கு வேண்டும் என்றால் இந்த வார்த்தை ஒவ்வொரு நாளும் நாம் இந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். இந்த ஆயத்தை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். ஸலாமுன் அலா இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் எப்படி சலாமத்தான வாழ்க்கை, ஆஃபியத்தான வாழ்க்கையை கொடுத்தானோ அந்த வாழ்க்கை அல்லாஹ் நமக்கு தருவான். ஆமீன். இதுதான் தியாகம். இதுதான் ஹஜ் பண்ண வர காரணம். அவர்கள் செய்த தியாகம் இன்னைக்கு நம்ம ஆடுகளாகவும் ஒட்டங்களாகவும் நம்முடைய பொருளாதாரத்தை தியாகம் செய்கிறோம். அதனுடைய நோக்கம் என்ன? குர்பானி கொடுக்கக்கூடிய நோக்கம், உதவியா கொடுக்கக்கூடிய நோக்கம் ஒண்ணும் இல்லை. அல்லாஹ்வுக்காக நம்முடைய ஈமானை வலுப்படுத்துவது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படிதான் செஞ்சாங்க. ஏன்னா இன்றைக்கு உதவியா வர காரணமே, ஹஜ் பெருநாள் வர காரணமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, எல்லாத்துக்குமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முன்னாடி தான் இருப்பாங்க. அவ்வளவு முஸ்லிம், முதல் முஸ்லிம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். குர்ஆன் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, நம்ம ஓதக்கூடிய வார்த்தை, வஜ்ஹது வஜ்ஹிய லில்லதி ஃபதரஸ் ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபன்
وما أنا من المشركين إن صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين لا شريك له وبذلك أمرت وأنا أول المسلمين. இந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர் யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நாம் ஓதுகின்ற ஸலவாத்தில் அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மத் கமா ஸல்லைத அலா சய்யிதினா இப்ராஹீம் வ அலா ஆலி சய்யிதினா இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். தொழுகையில் ஓதக்கூடிய ஸலவாத்திலும் உங்க பேர் சொல்லாம உங்க தொழுக கூடாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பேர் சொல்லாம உங்க தொழுக கூடாது. அப்ப இந்த ஹஜ் பெருநாள் வர காரணம் கொண்டு வந்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர காரணமாக இருந்தவர் யார்கள்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஒரு அற்புத நபி. சின்ன பிள்ளையா இருக்கும்போது இறைவனை அறிவதற்காக ஏராளமான சிந்திக்கிறார்கள். இறைவனை அறிய வேண்டும். இந்த உலகத்தை படைத்த ரப்பு ஒருவன் இருக்கிறான். அந்த ஈமானை போதித்தவர்கள் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை போதித்தவர்கள் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இறை நெருக்கத்தை பெற வேண்டும் நம் சமூக மக்கள் கியாமத் நாள் வரைக்கும் அதன் மூலமாக ஏற்படுத்தி வந்தான் இறைவன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக. யாருங்க பிள்ளைய வந்து நடுத்தர விட்டுட்டு போவாங்க? அல்லாஹ் தான் போனாருங்க. யார் போ ஃபாரின்ல வேலைக்கு போறோம், 2-3 வருஷம் வேலைக்காக செல்றோம். பெத்த குழந்தைய அந்த ஏர்போர்ட்ல இருந்து வழியனுப்பக்கூடிய காட்சி கண்கொள்ளா காட்சியா இருக்கும். இன்னைக்கு வீடியோக்கெல்லாம் பதிவு செய்து இணையதளங்களை பதிவு செய்யறாங்க. அந்த பாப்பாவும் பிள்ளையும், பாப்பா வேலைக்காக வெளிநாடு போறாரு, பிளேட் ஏற போறாரு, அந்த புள்ள பாப்பாவை பார்த்து அழுகுது. அத கூட அந்த ஆனந்த கண்ணீர் தான். இருந்தாலும் பெத்தனுடைய மனசு, அந்த தகப்பனுடைய மனசு வலிக்குதா இல்லையா? அதுக்காக நம்ம வந்து இப்புள்ள காலத்துல வந்து குழந்தைய வந்து நடுத்தல அதெல்லாம் விட்டு போக மாட்டோம். நல்லா இருக்கும். அவர் செஞ்சாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். உங்களோட போறாங்க மக்காவுக்கு, அல்லாஹ்வுடைய அழைப்பு போறாங்க. இடையில 2 பேரும் விட்டுவா அப்படின்னு சொல்றான் அல்லாஹ். யார? ஹாஜரா அலைஹிஸ்ஸலாமுடைய இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். நடக்கக்கூடிய அந்த சூழல்ல விட்டு கொண்டே போயிட்டாங்க. உண்மை கேட்கலையா அவங்க மனைவி ஹாஜரா? எங்க போறீங்க? கண்ண தெரியா விட்டு போறீங்களா? இன்னைக்கு அந்த சண்டை வந்துருக்கும். இன்னைக்கு இருந்தா எப்படிங்க நீங்க விட்டுட்டு போகலாம்? வாங்க சண்டையா இருக்கும். அவங்க போங்க போங்க. சாப்பாடு கிடையாது, தண்ணீர் கிடையாது, மனிதர்கள் கிடையாது, பாலைவன பூமியாக இருந்த அந்த நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் குடும்பத்தை, பாச குழந்தையை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அதாவது அந்த இடத்தில் விட்டு அல்லாஹ்வை சந்திப்பதற்காக, இறைவனுடைய அன்பை பெறுவதற்காக போறாங்க. துஆ செஞ்சிட்டே போறாங்க. ரப்பனா லியகீமு ஸலாத். சூரத்துல் இப்ராஹிம் அப்படிங்கிற சூரா அந்த வரலாறு வரும். குழந்தைக்கு தண்ணி இருக்கு. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பச்சை குழந்தை, அந்த வெயிலுடைய தாக்கம், சூடு, தண்ணீர் இங்க அங்க ஓடுறாங்க. சஃபா மர்வா இதை ஒரு அமலாக இறைவன் ஆக்கி விட்டார். சஃபா மர்வாக்கு தொங்கோட்டம் ஓடுவது எனக்கு ஹஜ்ஜில் ஒரு அமல். இங்க அங்க ஓடுறாங்க. காணல் நீரா தண்ணீர் இருக்கமா தெரியுது. இங்க இருந்து ஹாஜரா அங்க ஓடுறாங்க. அங்க பார்த்தா மண்ணு, அங்க இங்க பாக்குறாங்க காணல் நீர், இங்க வந்தா மண்ணு. அப்பொழுதுதான் இறைவன் அங்க ஒரு அற்புதத்தை ஏற்பாடு செய்கிறான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய காலடி தடத்திலிருந்து தண்ணீர் வருகிறது. அதுதான் ஜம்சம் நீர். அதுதான் ஜம்சம் நீர். இறைவனிடம் துஆ செய்து பெற்றுக்கொண்ட அந்த ஜம்சம் நீர் ஹாஜரா அம்மா போதும் 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 என்பதாக சொல்லிக்கொண்டு அதை நிறுத்துவதற்கு என்னென்னவோ செய்றாங்க ஹாஜரா அம்மா. அதுக்கு அப்புறம் ஒரு தடுப்பு வச்சு அதை அணைச்சிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸ் சொல்லுவாங்க, ஹாஜரா அம்மா அவங்க வந்து அன்னைக்கு வந்து அந்த தடுப்பு வைக்கல அப்படின்னா இன்னைக்கு உலகம் முழுவதும் ஜம்சம் நீரால் இறைவன் பரக்கத்தாக்கி இருப்பான். உலகம் முழுவதும் ஜம்சம் நீர் வந்திருக்கும். அன்னைக்கு அந்த அடப்பு வச்சதுனால தான் இன்னைக்கு மக்களை மட்டும் அது கிடைக்குது. இன்னைக்கு அந்த தண்ணி வந்து நிப்பாட்டாங்க. அரபு நாடு எங்கேயும் தண்ணி போகுது, வெளிநாடுகள்ல தண்ணி போகுது. பெட்ரோல் அவங்க பறக்கத்தான் இருக்கு. அரபு நாடுகள்ல பூமிக்கு அடியில பெட்ரோல் பறக்கத்தான் இருக்கு. அதை வச்சுதான் அந்த உலகத்துல வந்து அதிகபட்ச பொருளாதாரம் மிக்க நாடாக அரபு நாடு இன்னைக்கு விளங்கி கொண்டு இருக்கிறது. ஆனா அந்த நாட்டுல தண்ணி இருக்கா? கிடையாது. தண்ணீர் வெளிநாடுகள் இந்தியால இருந்து மற்ற நாடுகளும் கப்பல்ல போயிட்டு இருக்கு. ஆனா அங்க காபத்துல்லாஹ்வில் இந்த ஜம்சம் நீர் மற்றும் ஹஜ்ஜுக்காக எத்தனை லட்சம் மக்கள் செல்கிறார்கள் வருடம். இன்றைக்கும் அந்த ஜம்சம் நீர் இறைவனுடைய பரக்கத்
கிட்டத்தட்ட 5000 6000 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த அந்த ஊத்து இன்னைக்கு வரைக்கும் இறைவன் ஒரு பொக்கிஷமாக நமக்கு இஸ்லாமிய சொந்தங்களுக்கு தந்திருக்கிறார் என்றால் இது யாருடைய தியாகம்? குடும்பத்தை விட்டுட்டு போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னா என்ன நடந்திருக்கு யோசிச்சு பாருங்க. ஜப்தமியே வந்திருக்குமா? இறைவனுக்காக தன்னுடைய குடும்பத்தை தியாகம் செய்தார்கள், இறைவனுக்காக தன்னுடைய மகனை தியாகம் செய்ய துணிந்தார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இன்னைக்கு அந்த தியாகம் நம்மகிட்ட இருக்கிற சகோதரர்களே, இஸ்லாமிய வாரிசுகள் நாம், அல்லாஹ்வை ஈமான் கொண்ட முஃமின்கள் நாம். நாம எதை தியாகம் செய்யணும்? குர்பானி கொடுப்பதற்காக நம்முடைய பொருளாதாரத்தை தியாகம் செய்யணும். 5 நேர தொழுகைகளுக்காக நம்முடைய ஞானத்தை தியாகம் செய்யணும். நம்முடைய குழந்தைகள் மார்க்க கல்வி படிக்கணும் என்பதற்காக அந்த குழந்தைகளுடைய ஞானத்தை தியாகம் செய்யணும். தியாகங்கள் நிறைய இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு தியாகத்தை புகட்டக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு நாள் தான் ஈதுல் அல்ஹா என்ற நாள். அந்த வரலாறை நாம் தெரிந்து அந்த நாளை நாம் கொண்டாடுகின்ற பொழுது நமக்கே ஒரு மன நிம்மதி, மன திருப்தி கிடைக்கும். அந்த வரலாறு தெரிஞ்சு போச்சு, எதனால அல்லாஹ் கொண்டு வந்தான். அப்புறம் அறுக்கின்ற பொழுது நமக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஞாபகம் வரணும். அழுக கண்ணீர் வரும் சகோதரர்களே, கண்ணீர் வர வேண்டும். எப்படி ஒரு ஆட்டை பிடிச்சி நீங்க 1 மாசமா வளர்த்திருப்பீங்க இல்லையா? அந்த ஆட்டை பிடிச்சி மாட்டை பிடிச்சி 1 மாசமா அதுக்கு தீனி போட்டு அதுக்கு தண்ணி கொடுத்து அதுக்கு தேவையான பொருட்களை கொடுத்து வளர்த்திருப்பீங்க. அப்படிப்பட்ட சில ஆடுகள்லாம் 1 வாரத்திலேயே பாசமாயிரும். எப்படி மனிதர்களோடு சில ஆடுகள் 1 மாசத்திலேயே பாசமாயிரும். அப்படிப்பட்ட பாசமாக இருக்கக்கூடிய அந்த ஆட்டை குர்பானி கொடுக்கின்ற அந்த நேரத்தில் நம்முடைய ஞாபகம், சிந்தனை என்ன வர வேண்டும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய செய்த தியாகத்தை விட இது ஒன்றும் பெரிதல்ல. இறைவனுக்காக நான் குர்பானி கொடுக்கிறேன், இறைவனுக்காக என்னுடைய பொருளாதாரத்தை நான் தியாகம் செய்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ் என்னுடைய குர்பானை இறைவன் ஏற்றுக்கொண்டு மன நிம்மதியான வாழ்க்கை இறைவன் தர வேண்டும் என்ற அற்புதமான நியத்தில் நீங்கள் குர்பானி கொடுங்கள். குர்பானி கொடுக்கின்ற பிறகு அல்லாஹ் தஆலா அந்த நியத்தை கபூலாக்குவார். சஹாபாக்கள் அவங்க எப்படி தியாகம், பொருளாதாரத்தை எப்படிலாம் தியாகம் செய்யலாம் பாருங்க. வாரம் மதீனா முனவ்வராவுக்கு வந்து மஸ்ஜித் நபவிக்கு வந்து வெளியூர்காரங்க அதிகமா வருவாங்க. வெளியூர்காரங்க அதிகமா வரும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க அப்படின்னா ஒவ்வொரு சஹாபாக்களும் பிரிச்சு கொடுப்பாங்க. இவரை நீ கூட்டு போங்க, அவரை கூட்டு போங்க பிரிச்சு கொடுப்பாங்க. ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து ஒரு விருந்தாளியை வீட்டுக்கு கூட்டு வராங்க. ஒரு விருந்தாளியை வீட்டுக்கு கூட்டு வராங்க. கூட்டு வரும்போது அங்க பார்த்தா உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுல சின்ன குழந்தை, அந்த குழந்தைக்கு மட்டும்தான் உணவு இருக்கு. இது புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் நான் சொல்றேன். யாரு சின்ன குழந்தைக்கு மட்டும்தான் ஒரு டீ சொல்லி கொடுத்ததுக்காக உணவு இருக்குது வீட்டுல. அபூ தல்ஹா நபி சொல்லிட்டாங்களே அப்படி கூட்டு வராங்க வீட்டுக்கு. அப்ப இரவு நேரம் விளக்கு தான் எரியும், விளக்கு திரின்னு சொல்லுவாங்க. லைட்டு வெளிச்சம் அப்படிலாம் கிடையாது, விளக்கு திரிதான் எரியும். கூட்டு வந்த பிறகு வீட்டுல கேட்கிறாங்க அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு தான் மனைவியை கேட்கிறாங்க, ஒருவர்கிட்ட விருந்தாளியை கூட்டு வந்துட்டேன், நபி சொன்னாங்க கூட்டு வந்துட்டேன், அவங்க ஒரு குழந்தைக்கு மட்டும்தான் இருக்குது, குழந்தை கொடுப்பதற்காக ஒரு 2 பிஸ்கட் கொடுக்கலாம். நபி சொல்லிட்டாங்க நான் கூட்டு வந்துட்டேன், விருந்தாளியை கண்ணியப்படுத்த வேண்டும், அவங்க திருப்பி அனுப்பிடக்கூடாது அப்படின்னு விருந்தாளியை உட்கார வச்சு உம்மு சலமா என்ன செய்யறாங்க அப்படின்னா ரலியல்லாஹு அன்ஹா தான் பச்சை குழந்தையை தூங்க வச்சு அவங்களை தூங்க வச்சு அந்த குழந்தைக்கு இருந்த அந்த உணவை விருந்தாளிக்கு கண்ணியப்படுத்துகிறார்கள். விருந்தாளி சாப்பிட்டு போயிட்டார். இது உள்ள நடக்கிறத விருந்தாளிக்கு தெரியாது. மறுநாள் பஜருக்கு அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு பஜர் தொழுக வராங்க மஸ்ஜித் நபவிக்கு. தொழுகை முடிஞ்ச பிறகு சஹாபாக்கள் எல்லாம் மஷவரா செய்வாங்க, ஒன்று கூடி இருப்பாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க அப்படின்னா அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. அபூ தல்ஹா நேத்து என்ன நடந்துச்சு? சிரிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு ஆனந்த சிரிப்பு. யா ரசூலுல்லாஹ் அப்படி நடந்துச்சு. உன்னுடைய தியாகத்தை இறைவன் ஏற்றுக்கொண்டு உனக்காக இறைவன் ஒரு வசனத்தை இறக்கிறான். உனக்காக இறைவன் ஒரு வசனத்தை இறக்கிறான். உண்மையான முஃமின் என்றால் கொடுக்கும் எண்ணம், தன்னுடைய பொருளாதாரத்தை யாருக்கோ தியாகம் செய்கிறாரோ அவருடைய உலகத்தில் சிறந்தர் என்ற ஒரு வசனத்தை இறைவன் இறக்குகிறான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அபூ தல்ஹா சந்தோஷம் அடைகிறார். தன் குழந்தைக்கு இல்ல, மனைவிக்கு இல்ல, அவருக்கும் இல்ல. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு வார்த்தைக்காக
தன்னுடைய பொருளாதாரத்தை, தன்னுடைய உணவை தியாகம் செய்த சஹாபாக்கள். அப்போ உதுஹியாவுடைய நோக்கம் நம்முடைய பொருளாதாரத்தை தியாகம் செய்வது இறைவனுக்காக. நான் அடிக்கடி சொல்றது வந்து, அந்த ஆட்டை, மாட்டை, அதனுடைய அளவு, அதனுடைய பெருசு அதிகமா வந்து அது மாதிரி இருக்குது, இது மாதிரி இருக்குது, அவரை விட நான் அதிகமா, அதெல்லாம் தயவு செய்து பார்க்காதீங்க. குறைந்த செலவு உள்ள ஆடோ, குறைந்த செலவு உள்ள மாடோ, எதுவாக இருக்கட்டும், இல்ல அதிகமா பொருளாதாரத்துக்கு வாங்கி இருக்கிறாங்க அப்படின்னாலும் அதை ஒருபோதும் பேசாதீர்கள். நான் இவ்வளவு விலைக்கு ஆடு கொடுத்திருக்கிறேன் அப்படி தயவு செய்து சொல்லாதீங்க. நான் குர்பானியுடைய நோக்கம் என்பது இறைவனுக்கு மட்டும்தான் சொந்தமானது. நீங்க பெரிய மாடு கொடுக்கிறீங்க, சிறிய மாடு கொடுக்கிறீங்க, விலை அதிகமா இருக்குது, விலை கம்மியா இருக்குது, அதெல்லாம் இறைவன் பார்ப்பதில்லை. உங்களுடைய அச்சத்தை மட்டும்தான், உங்களுடைய நீயத்தை மட்டும்தான், நீங்கள் கொடுக்கக்கூடிய எண்ணத்தை மட்டும்தான் இறைவன் பார்க்குகிறான். தயவு செய்து அதை மட்டும் நம்ம இஸ்லாமிய சொந்தங்கள் அந்த குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த நேரத்தில் உருவாக்கி கொள்ளுங்கள். அது எப்படி இருந்திருக்கும்? அல்லாஹ் நம்முடைய குர்பானை ஏற்றுக்கொண்டு மிக செழிப்பான ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் இறைவன் தர வேண்டும். முதல் 2 ஆயத்து சொல்லியாச்சு. சலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம், சலாமுன் அலா இப்ராஹீம். அடுத்ததாக 3வது வசனம், சலாமுன் அலா மூஸா வ ஹாரூன், சலாமுன் அலா மூஸா வ ஹாரூன். இதுவும் அல்லாஹ் தஆலா சொன்ன வார்த்தையினுடைய பின்னணி மிகப்பெரிய நீண்ட வரலாறு. ஃபிரௌனுடைய கூட்டத்திலிருந்து தாம் மக்களையும் காப்பாற்றி தன்னையும் பாதுகாத்து 12 வழியா பிரிஞ்சு போய், இதெல்லாம் வரலாம் அதிகமாக கேள்விப்பட்டிருக்கோம். எவ்வளவு பெரிய ஒரு சோதனைக்கு பிறகு, கஷ்டங்களுக்கு பிறகு, ஒரு போருக்கு பிறகு இறைவன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க மீதும் அவங்களுடைய சகோதரன் மீதும் அல்லாஹ் சொல்லக்கூடிய சலாம் தான் சலாமுன் அலா மூசா வ ஹாரூன். 4வது அந்த வசனம் சலாமுன் அலா இல்யாஸீன். இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நபி, நம்ம அதிகமாக அவங்க பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். இலியாஸ் நபி அப்படிங்கிற ஒரு நபி இருக்கிறாங்க. அவங்க மீது இறைவனுடைய சாந்தி கிடைக்கணும். அவங்களும் மிகப்பெரிய ஒரு சோதனைக்கு அப்புறம் ஒவ்வொரு ஆயத்துக்கு பிறகும் பின்னணி ஏராளமா இருக்குது. ஆனா இன்னைக்கு சொல்லப்படக்கூடிய நோக்கம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் நமக்கு ஒரு தியாக திருநாளை தங்களுடைய தியாகத்தின் மூலமாக இஸ்லாமிய சொந்தங்களுக்கு பெற்று தந்திருக்கிறார்கள். ஒரு அற்புதமான நாள் ஈதுல் அத்ஹா. அதனால அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குமாறு. அப்ப 4வது சலாமுன் அலா இல்யாஸீன். 5வது வசனம் சலாமுன் அலா நூஹின் ஃபில் ஆலமீன். அந்த 4 நபிமார்கள் மீது இறைவனுடைய சலாம். மற்ற நபிமார்கள் எல்லா நபிமார்களுக்கும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானம் இறைவனுடைய அன்பும் கிடைத்தது. ஆனால் இந்த வசனங்கள் சொல்லப்படக்கூடிய நோக்கம் அவர்களுடைய பின்னணி ரொம்ப கஷ்டமானது. இந்த வசனங்கள் சொல்லப்படக்கூடிய நோக்கம் அவங்களுடைய முன்னாடி கஷ்டப்பட்ட சோதனைகள் மிக பெரியது. அதனால நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கப்பல்ல வந்தாங்க, தரை தட்டிச்சு ஒதுங்கினாங்க, அங்க போனாங்கன்னு வரலாறு கேள்விப்பட்டிருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு சோதனைக்கு ஆன பிறகு, அந்த சோதனையிலிருந்து விடுபட்ட பிறகு இறைவன் நூஹ் நபியின் மீது சொல்லக்கூடிய வார்த்தை தான் சலாமுன் அலா நூஹின் ஃபில் ஆலமீன். நூஹ் நபியே, அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உங்களுக்கு உண்டாகட்டும். இஸ்லாமிய சொந்தங்களே, இந்த அற்புதமான இந்த அரபாவுடைய தினத்தில் அதிகமானவர்கள் நோன்பு நோற்றிருக்கிறார்கள். அல்லாஹுக்காக தங்களுடைய அல்லாஹுக்காக நோன்பு நோற்று அந்த அன்பையும் அந்த நன்மைகளையும் பெற வேண்டும் என்பதால் அந்த நோன்புகளையும் இறைவன் ஏற்றுக்கொண்டு நாளைக்கு கொண்டாடப்படக்கூடிய இருக்கிற அந்த ஈதுல் அத்ஹா என்னும் தினத்தில் நாம் செய்கின்ற எல்லா விதமான வணக்கங்களையும் அமல்களையும் திக்ர்களையும் ஏற்றுக்கொண்டு துஆக்களையும் ஏற்றுக்கொண்டு அதற்குண்டான கூலிகளை அல்லாஹ் தஆலா எங்களுக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தார்கள் அனைவர்களுக்கும் பரிபூர்ணமாக தந்தல் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.